தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கூட்டணி ஆட்சி இல்லை, அவங்க எவ்வளவு முறை சொன்னாலுமே அந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. தெளிவுபடுத்த நினைக்கிறாரு. எழுதுறப்ப அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்குதானே? ரெண்டு தரப்புமே கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க என்ன எண்ணிக்கையில சீட்டு கொடுக்கணும்ன்றத நாங்க முடிவு பண்ணுவோம் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல முடிவு செய்யக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. நான் சொல்றதை இங்க நீங்க கேளுங்க அப்படின்ற இடத்துல தானே எடப்பாடி இருக்கிறார். எடப்பாடி தானே இங்க லீட் பண்றாரு. முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அவர் மட்டும் இல்லை. விஜய் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 0. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்காகவா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அன்வர் ராஜா சொன்னது போல பாஜகவிடம் அதிமுக சிக்கி இருக்கிறது, பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. கூட்டணி எல்லாம் நமக்கு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமியால் விஜய்க்கு மட்டும் எப்படி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும்? ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு ஓட் பேங்க் எல்லாம் பெருசா ஒன்றும் கரைஞ்செல்லாம் போயிடல. ஆனா லீடர்ஷிப் தான் வீக்கா இருக்கு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். ஹிந்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பேட்டியில திமுக வீழ்த்தணும் அப்படின்னா சீமான், விஜய் எல்லாரும் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. எடப்பாடியோட கணக்கு தான் என்ன? இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த பேட்டி, நான் இந்த பேட்டியில் இருக்கக்கூடிய அம்சங்களை தான் திரும்ப திரும்ப இந்த 15 நாட்களாக அவரோட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அந்த பயணத்தின் போது தொடர்ந்து இதே மாதிரியான துணியில தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அவரால் ஒரு விஷயத்துல இருந்து, அதாவது திரும்ப திரும்ப அதிமுகவும் சரி அதிமுக தலைமையும் சரி அவங்களால ஒரு அம்சத்தை அவங்களால தெளிவுபடுத்தவே முடியல. கூட்டணி ஆட்சி இல்லை, அவங்க எவ்வளவு முறை சொன்னாலுமே அந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதற்கான காங்கிரீட்டான ஒரு ரிப்ளை பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து இதுவரைக்கும் வரல. அதனால அந்த பேட்டிக்குள்ள இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் அதுதான். ரெண்டாவது, அதுல விஜய் பத்தி சீமான் பத்தி பேசுறதெல்லாம் கூட அடுத்தபட்சம். முதல்ல அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் நான் என்னன்னு பாக்குறேன்னா, மோடி அவர்கள் அரியலூருக்கு வரப்போறார், அவரை நீங்க சந்திக்க போறீங்களா அப்படின்றதான் அதான் கடைசி கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் ஒன்று நான் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை பிரதமரிடம் நேரம் கேட்டிருக்கிறோம், பிரதமரோட ப்ரோக்ராமை பொறுத்து நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது சந்திக்க போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கலாம். போன முறை அவர் ராமேஸ்வரம் வந்த போதும் சரி, அதை மதுரை ஏர்போர்ட்டில் அதிமுகவினுடைய மற்றவர்கள் எல்லாருமே நிறைய பேர் சந்திச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ அப்பாயின்மெண்ட் கிடையாது. இத்தனைக்கும் அப்போ கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அமித்ஷா அவர்கள் இங்கே ஐடிசி கிராண்ட் சலா ஹோட்டலில் உட்காந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 நாட்கள் முன்பது. ஆனால் இப்போ அவர் வரும்போது டைம் பிரதமரை இவர் சந்திப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில் நான் உங்களுக்கு விரைவாக தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு, வில் லெட் யூ நோ சூன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் அதிமுக இருக்கா? நேற்றைக்கு அன்வர் ராஜா பேசியதும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்டியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை, பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்றத திரும்ப திரும்ப தெளிவுபடுத்த நினைக்கிறாரு. எழுதுறப்ப அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்குதானே? இதை நான் கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் இதை ரெண்டு தரப்புமே கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். கடந்த முறை 2021 அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கூட்டணியில் இருந்தது. அந்த கூட்டணியில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய கட்சிகள் இருந்தாங்க, பாமக உள்பட, தேமுதிக உள்பட சில கட்சிகள் இருந்தாங்க. அப்போ கூட்டணி ஆட்சி என்ற 21 தேமுதிக இல்லை. அப்போது கூட்டணி ஆட்சி என்ற பேச்சே எழவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி பேசவே இல்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அவங்க சொல்லவே இல்லை. இந்த கேம்ப்ல பேசுறாங்க. சேம் டைம் இந்த பக்கம் கேம்ப்ல அதுக்கான உரையாடல் இருக்கதானே செய்யுது. இப்ப காங்கிரஸ்ல இருந்து விசிகால இருந்து எல்லாரும் அந்த ஒரு உரையாடலை வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப ஈக்குவலா திமுக ரெண்டு திராவிட கட்சிகள்கிட்டயும் கூட்டணி ஆட்சி கேட்கறாங்க. எப்போதுமே விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் எப்போதுமே அவர் அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனால் இப்ப சமீபத்துல நடந்த ஒரு கூட்டத்துல, சிதம்பரத்துல நடந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமையும்,
அதற்கு சிறுத்தைகள் 4 வாக்குகள்ல 1 வாக்கு சிறுத்தைகளினுடைய வாக்குகளாக இருக்கும். நாங்கள் துணையாக நிற்போம். மேடையில் வச்சுக்கிட்டே பேசுறாரு. ஆமா, கூட்டணியில் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமையும், ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் அன்றைக்கு தெளிவுபடுத்தி விட்டார். காங்கிரஸுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் அல்லது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 2029 ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க எலெக்ஷன், இங்கே ஸ்டேட் எலெக்ஷன்ஸை மட்டும், ரீஜனல் எலெக்ஷனை மட்டும் வச்சு அவங்க இந்த அலையன்ஸை வந்து அவங்க பார்க்க முடியாது. இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு அவங்களுக்கு வந்து சாலிடாக ஒரு 10 MP கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிடைச்சது. இந்த 10 இல்லைன்னா அவங்களுக்கு அந்த 100 எண்ணிக்கை இல்லது வந்து அப்போசிஷனுங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடியது கூட இருந்திருக்காது. போன டேர்ம் வரைக்குமே அவங்க வந்து அப்போசிஷன் பார்ட்டி கிடையாது. இப்போ தான் வந்து அப்போசிஷன் லீடராகவே ராகுல் காந்தியால் இருக்க முடியுது. அப்போது காங்கிரஸுக்கு திமுக கட்டாயம் தேவை. அப்போ 2029 தேர்தலையும் கணக்கில் கொண்டுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை வந்து அவங்க முடிவு பண்றாங்க. ஆட்சியில் பங்கு வேண்டுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் அதை பொறுத்து காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும். இங்கே வந்து திமுக மேலிடமும் முடிவு செய்யும். அதை பற்றிய பேச்சுக்கு இடமே இல்லை. இங்கே வந்து ஏன் நம்ம திரும்ப நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து அண்ணாமலை அவர்களோ அல்லது நயினார் நாகேந்திரன் அவர்களோ அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோ இல்லை தமிழிசை சவுந்தரராஜனோ யாராவது ஒருத்தர் எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும்னு சொல்லியிருந்தா நம்ம கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஏன்னா இதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹைகமாண்டுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர் அமித்ஷா தான். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஐடிசி ஹோட்டலில் அவர் பேசும்போது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொல்கிறார். அதை வந்து அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேற வந்து நம்முடைய பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு. என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அப்போ வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும், நாங்கள் வந்து கூட்டணியாக இருப்போம் அப்படின்னு. அதுவல்ல அதில் இருக்கக்கூடிய அம்சமே இது கோயலிஷன் கவர்மெண்ட் தான். ஏன்னா பிஜேபியோட ஸ்ட்ரக்சர், அதாவது பிஜேபி வழக்கமாக அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களின் செயல் திட்டங்கள் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது ஒரு ரீஜனல் பார்ட்டி மேலே அவங்க வந்து பயணம் செய்து அதற்கு பிறகு அந்த ரீஜனல் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தை அவங்க எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு பிஜேபி அந்த மாநிலங்களில் பெரிய அளவுல வளர்றதுக்கான வழிகளை செய்து. இந்த ஒரு புரிதல் எடப்பாடிக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த புரிதல் இருக்கு. இதை வந்து பிஜேபி செய்திருமோ என்ற எண்ணமும் அச்சமும் அவருக்கு கட்டாயம் இருக்கு, இல்லாமல் இல்லை. அதனாலதான் திரும்ப இந்த எல்லா நாளும் இந்த பயணத்தின் போது இல்ல இது கூட்டணி ஆட்சி கிடையாது, நாங்க தனித்துதான் ஆட்சி, இந்த ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது, நாங்கள் ஏமாளிகள் கிடையாது, பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் சொல்றது இதெல்லாம் ஸ்டாலினுக்கான மெசேஜோ உங்களுக்கும் எனக்குமான மெசேஜோ இல்ல அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமான மெசேஜோ கிடையாது. அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்குமான மெசேஜ் தான். உங்களுக்கு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க, எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு நாங்க என்ன எண்ணிக்கையில சீட்டு கொடுக்கணும்ன்றத நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல முடிவு செய்யக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. அதிமுக முன்ன இருந்த அளவுக்கு இப்ப ஸ்ட்ராங்கா இல்லை, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதனால இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கும். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட். இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல பாஜக தெளிவா இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை, நாங்க ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்லாம் பேசுறாரு. அப்படின்னா நான் சொல்றதை இங்க நீங்க கேளுங்க அப்படின்ற இடத்துல தானே எடப்பாடி இருக்கிறார். எடப்பாடி தானே இங்க லீட் பண்றாரு. அதிமுக தலைமையில் கூட்டணின்றது நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா எடப்பாடி லீட் பண்ணாலுமே முடிவெடுக்கக்கூடிய இடத்துல, அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன், முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அவர் மட்டும் இல்லை. முடிவுகளை தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமை தான் இந்த முடிவுகளை எடுக்க போகிறது. அதன் அடிப்படையில தான் அதிமுக சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நீங்க 2 நாளைக்கு முன்னால அண்ணாமலையினுடைய பேட்டி வந்து ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்றாரு, நான் சொல்லலைங்க, நான் அமித்ஷா சொன்னதை தான் நான் தூக்கி பிடிக்கிறேன், எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வேணும், கூட்டணி ஆட்சி தான்றதை அவர் சொல்றாரு. கோயலிஷன் கவர்மெண்ட் தான் கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் பேசும்போது என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சியா இல்லையா எப்படி அப்படிங்கறது எல்லாத்தையும் எங்களுடைய எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்யும் சொல்றாரு. தமிழிசை சவுந்தரராஜனும் அதை தான் சொல்றாரு.
வானதி ஸ்ரீனிவாசனும் அதைத்தான் சொல்றாரு. தேசிய தலைமை இங்கே முடிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கேட்டோன்னா நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கலாமே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி, அவர் முடிவு செய்வார் சொல்லலாம்ல, ஏன் சொல்ல முடியல? பிஜேபி விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு கடந்த முறை அவங்க கண்டெஸ்ட் பண்ணதை விட அதிக எண்ணிக்கையில் அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் க்ளோஸ் டு 60 சீட்ஸ் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த 60 இடங்களில் பெரும்பாலான இடங்கள் அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் வேண்டும்ன்றது தான் அவங்களுடைய டிமாண்ட். இதுதான் எனக்கு கிடைத்த தகவல். அது ரொம்ப அதிகமா இருக்கு மேம். 16ன்றது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் வாங்குனதோட 3 மடங்கு அதிகம் தான். அப்போ அவங்க இதுல என்ன கணக்குனா, ஒருவேளை அதிமுக தரப்பிலிருந்து உங்களோட மற்ற கட்சிகளுக்கு உள்ளவங்களுக்கும் நீங்களே சேர்த்து கொடுத்துருங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய எண்ணிக்கை வேண்டும். அந்த எண்ணிக்கை வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதை வந்து அவங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுதான் ஒவ்வொரு முறையும் இவர் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாலும் அடுத்த ஒரு 2 நாட்களில் இல்லை ஒரு 4 நாட்களுக்குள்ளாக அமித்ஷாவினுடைய பேட்டியோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வேறு யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. பேசின பிறகு திரும்பவும் பழைய இடத்துக்கே போயிடுது. அப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய அல்லது முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை. முடிவு எடுக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஹிந்துவில் வெளியாகி இருக்கக்கூட பேட்டி கூட முழுமைக்குமே அதாவது அதில் காங்கிரீட்டாக மக்கள் நல திட்டங்கள் என்ன கொடுக்க போறீங்க, அல்லது திமுகவினுடைய திட்டங்களில் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன தவறுகள் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே பேசியிருக்கலாமே, ஏன் பேசலை? அது பேச முடியல. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னா டிஎம்கே ஆன்டி டிஎம்கே தான். ஆனால் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை டேப் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜய்க்கும் சீமானுக்கும் அழைப்பு கொடுப்பேன், வந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவங்களும் வந்து அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால அது வந்து பிரிஞ்சு போகக்கூடாது, அதை கன்சாலிடேட் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் பழனிசாமி அவர்கள் இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 0. பிஜேபியோட அதிமுக இருக்கும்போது எப்படி வந்து விஜய் வருவார்? விஜய் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்க வந்து பிஜேபி இருக்க கூட்டணியிலேயோ அல்லது திமுக இருக்கக்கூடிய கூட்டணியிலேயோ எங்கள் கொள்கை எதிரியோடும் அரசியல் எதிரியோடும் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் போக மாட்டோம் அப்படின்ட்டு. சரி, அதையும் விட்டுருங்க. பிஜேபியை விட்டுட்டு அதிமுக வெளியேறி, ஒருவேளை இதெல்லாம் ஏஷியன் தான், ஒருவேளை என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் டேப் பண்ணுன்றதுக்காக விஜயோடு கூட்டணி அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? பட் ஆனால் எல்லாருக்கும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கணும்ல மேம். அவங்க திமுக வீழ்த்தணும் அப்படின்றதான அல்டிமேட் எய்மா இருக்கிறப்ப யாரோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. திமுகவை வீழ்த்தணும்ங்கிறது காமன் அஜெண்டா தான், காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேற. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து போடணும் அப்படின்னா 1999 2004 இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணியில் இருந்தபோது, மற்ற கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோடு வாஜ்பாய் அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்தபோது அப்போ இருந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. அதுபோல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டுட்டாரு அப்படின்னா நமக்கு வெல் அண்ட் குட். நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இதே கூட்டணியில் நீங்கள் நீடிங்க. அதிமுக தொண்டர்களுமே சந்தோஷப்படுவாங்க. இது வந்து எனக்கோ உங்களுக்கோ இதில் எந்த வருத்தமும் கிடையாது. அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெரும்பாலும் அவர் சொல்றாரு, இல்லை 50 மாதங்கள் இந்த ஆட்சிக்கு பிறகு மக்கள் எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க, கூட்டணி வந்து பெரிய அளவுல இல்ல கிராஸ் ரூட்ல வந்து கூட்டணி வந்து நல்ல ஜெல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதிமுகவினுடைய கூட்டம் வந்து அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் விழுப்புரத்தில் ஆகட்டும், இல்லை கோயம்புத்தூர்ல ஆகட்டும், முதல் நாள் நடந்த திருத்துறைப்பூண்டி கூட்டத்தில் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே அவரை பார்க்கறதுக்கும் அவர் பேச கேட்கறதுக்கும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி கூட்டம் எல்லாம் வருது. ஆனா திரும்ப அவர் இதையே தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்குமே தெரியல. பிஜேபி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அச்சம் என்னன்னா, ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டா, இது கூட்டணி ஆட்சியாக இருந்துட்டா என்ன செய்யறது அப்படின்ற அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தை போக்குறதுக்கான முயற்சிகள்ல திரும்ப அவர் ஈடுபட்டுட்டே இருக்காரு. ஆனா அதை வந்து அந்த நரேட்டிவை இதுவரைக்கும் மாற்ற முடியல. ஏன்னா பிஜேபி சைட்ல இருந்து ஒரு முறை கூட அதிமுக தலைமையில் கூட்டணி, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் பிஜேபி ஒரு முறை கூட சொல்லலை. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு டிவி டிபேட்டில் நான் இருக்கும்போது அதில் பேசின ஒரு கருத்தாளர் வந்து அவர் சொன்னது, இந்த கூட்டணியை முடிவு செய்தது அமித்ஷா அவர்கள்,
இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணதும் அமித்ஷா அவர்கள் தான். அவர்கிட்டே நீங்கள் நேரடியாக போய் முதல்ல பேசுங்க, பேசி முடிவு செய்யுங்க. நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், எங்கள் தலைமையில் தான் பெரும்பான்மை ஆட்சி அமைக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பேசி முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்பார்க்கிறது. ஆனால் அதை எதிர்பார்த்தாலுமே அங்கே அவங்க வந்து முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இல்லை. இன்றைக்கி ஹிண்டு பேட்டியை வச்சு தான் நீங்கள் என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அதே ஹிண்டுவில் அந்த பேட்டிக்கு 2 பக்கம் முன்னால் இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த ஒரு ரிப்ளை. அது வந்து இரட்டை இலை வழக்கு தொடர்பாக, அது போக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக பொதுக்குழு தேர்வு செய்த வழக்கு தொடர்பாக ஓபி ரவீந்திரநாத் தொடர்ந்த வழக்கு, புகழேந்தி அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு வழக்கு போடுறது வந்து சூரியமூர்த்தின்னு ஒருத்தர். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் தொடர்ந்த வழக்குகள் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரு வழக்கு நடக்குது. அதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த பதில் என்னென்னா, இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது, எலக்ட்ரல் ரோல்ஸ் ரிவிஷன் நடக்குது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இம்மீடியட்டாக இதில் வந்து ரிப்ளை பண்ணணும்னு நீங்கள் வந்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காதீங்க, நாங்கள் வந்து எங்களோட டைமை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு ஏன் இன்னும் நிலுவையிலேயே இருக்குது, ஏன் இன்னும் அலைவா எடப்பாடிக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க இருக்குது? ஏன்னா இன்றைக்கி ஒருவேளை இல்லை நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை, நாங்கள் பெரும்பான்மை ஆட்சி தான் அமைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு வெளியில் வந்துட்டாலோ, அல்லது பாரதிய ஜனதா கட்சி கேட்கக்கூடியதை அதிமுக செய்ய மறுத்தாலோ இரட்டை இலை வழக்கு என்ன ஆகும்ன்றது ஒரு குவெஸ்டன் மார்க். எடப்பாடிக்கு 2 பக்கமும் செக் இருக்கு, இந்த பக்கமும் நகர முடியாது, அந்த பக்கமும் நகர முடியாது, ஒரு கார்னர்ல 2 பக்கமும் நகர முடியாதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு அன்வர் ராஜா சொன்னது போல பாஜகவிடம் அதிமுக சிக்கி இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் பேசுறப்ப வந்து விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு அந்த விஜயோட கட்சியில் இருக்கக்கூடிய அருண் அவர் பேசுகிறப்ப நாங்கள் ஒருபோதும் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது, டிசம்பருக்கு அப்புறம் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானும் வந்து நான் ஏற்கனவே 130 வேட்பாளர்கள் போட்டுட்டேன், நான் தனித்து தான் போட்டி அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார். கம்யூனிஸ்டும் தெளிவுபடுத்திட்டாங்க, விசிகாவும் தெளிவுபடுத்திட்டாங்க. இவ்வளோ பேர் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்னு எடப்பாடி இன்னும் பேசுறாரு. அவர் யார் அதை குறிப்பிட்டு பேசுறாரு? இல்லை, அதிமுக விஜயினுடைய தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த செய்திகள் வந்தது. அந்த செய்தியை அதிமுக தரப்பிலிருந்தோ தாவேகா தரப்பிலிருந்தோ எந்த காலகட்டத்திலும் யாருமே மறுக்கல. பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. விஜய் தரப்பில் முதல்ல 80 இடங்கள், அதற்கு பிறகு 60 இடங்கள், அப்படி இடங்கள் எல்லாம் கேட்டாங்கன்ற செய்திகள் எல்லாமே வெளியானது, பேசினாங்க. ஆனால் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணின்ற பிறகு அது வந்து நின்று போச்சு. இப்போ மீண்டும் அதிமுகவும் விஜயினுடைய தாவேகாவும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் செய்திகள் வருகிறது. ஆனால் அது எந்த கட்டத்தில்னா, பிஜேபி கூட்டணியிலேருந்து ஏடிஎம்கே வெளியேறிடுச்சுன்னா கூட்டணி 2 பேரும் சேருவாங்க அப்படின்னு. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு விஷயம் அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலேயே முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே அவர் சொன்னது வந்து, நம்மோடு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் இல்லையா, அப்போது அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்ற போது விஜய் அந்த கூட்டணிக்கு வரமாட்டார். பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமியால் விஜய்க்கு மட்டும் எப்படி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும்? ஸோ பாஜக கேட்குற அதே டோனில் அதே டிமாண்டை தான் விஜய் வைக்கிறாரு. சரி, நீங்கள் விஜய் வந்து நம்மளோட பிஜேபி மாதிரி நம்மளை மேலேருந்து கழுத்தை நெரிக்க மாட்டார், நம்ம வந்து அவருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜயினுடைய ரசிகர்களும் விஜயினுடைய கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு அவருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் சிஎம் ஆயிடுவார், பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஏஷியன் தான். 2.5 இயர்ஸ் நீங்கள் 2.5 இயர்ஸ் நாங்கள் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னாலுமே அந்த 2.5 வருஷம் மட்டும்தான் விஜய் முதலமைச்சராக இருக்கிறதுக்காக எதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்டுன்ற ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே இன்னொன்று வந்து பிஜேபி என்ன பண்ண போகிறாங்கன்றது இருக்குது. ஏன்னா நேஷ்னல் லெவலில் இந்தியாவோட அரசியலே முழுமையாக மாறப்போகுது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து சென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்சஸ் முடிய போகும்போது அடுத்தது வந்து நமக்கு டீலிமிட்டேஷனும் விமன் ரிசர்வேஷன் பில்லும் வந்துடும். இப்போ இது எல்லாமே முடியறது 2029க்குள்ளாக இது எல்லாத்தையுமே முடித்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வேகமாக எல்லா பகுதிகளிலையுமே தொடங்கிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து பீகாரில் நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்,
இது வந்து நாடு முழுமைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் இது வேகமாக எடுத்து செல்லப்படும். அடுத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு நம்ம எல்லாருக்குமே இது வரதான் போகுது. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒருவேளை விஜய் கூட்டணி, அதிமுக கூட்டணி இது எல்லாமே பேசினாலும் யாராக இருந்தாலும் 2029 வரைக்கும் தான் ஆட்சி நடத்த முடியும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துடும். எந்த விதத்திலையும் அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அன்வர் ராஜா சொன்னது போல, திரும்பவும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி கிட்ட சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அன்வர் ராஜாவோட நேற்று பேட்டியில் நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் சொன்னாரு. அதிமுக பாஜக பிடியில முழுவதும் மாட்டிக்கிச்சு அப்படின்னு. இப்போ இதுல இருந்து அதிமுக அதிருப்தியில் இருக்கிறவங்கள எப்படி எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ண போறாரு? ஏன்னா அன்வர் ராஜா மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. 2021 தோல்விக்கு அப்புறம் பேசினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக அலைன்ஸ்ல இருந்து அதிமுக வெளியே வந்தப்பயுமே நிறைய பேர் இதெல்லாம் பேசினாங்க. இப்போ அது மாதிரி அதிருப்தியாளர்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு எடப்பாடி? ஒரு சிலர் இன்னும் அன்வர் ராஜாவை போல இன்னும் ஒரு சிலர் இப்போது வரைக்கும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அதிமுகவிலேயே தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏடிஎம்கேக்கு வந்து அவங்களுக்கு ஓட் பேங்க் எல்லாம் பெருசாக ஒன்றும் கரைஞ்செல்லாம் போயிடல. ஆனால் வந்து லீடர்ஷிப் தான் வீக்காக இருக்குது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ஏன்னா டிசிஷன்ஸ் எடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் தோல்விகள் அதை வச்சு லீடர்ஷிப்பை நீங்கள் இது பண்ணுவீங்களா? இல்லை, வெற்றி தோல்வியை மட்டும் அடிப்படையாக வச்சு நான் லீடர்ஷிப்பை வந்து சொல்லலை. என்னன்னா காங்க்ரீட் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். இப்போது அன்வர் ராஜா நேற்றைக்கு வந்து அவர் பேசினதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, ஏற்கனவே 98லையும் சரி, அதற்கு பிறகு 2004லையும் சரி, ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது. மதசார்பற்ற தடை சட்டம் கொண்டு வராங்க, ஆடுகோழி பலியிட தடை சட்டமெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் அவர் வந்து இதே இஸ்லாமியராக தான் இருந்தார். அப்போ வேறு எதுலேயும் இருக்கல. ஆனாலும் அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார், வெளியில் வரல. ஏன்னா அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியோட தன்மை வேறு, அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வேறு, அதிமுகவினுடைய தலைமையும் வேறு. ஏன்னா அதிமுகவோட லீடர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு தோல்விக்கு பிறகு மீண்டும் கட்சியை வந்து வலுப்படுத்தி கொண்டு வர முடியும், அல்லது கட்சிக்கான இடம் வந்து திரும்பவும் கிடைக்கும், மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க அந்த காலகட்டத்தில். அதனால தான் அன்வர் ராஜா போன்றவர்கள் பிஜேபியோடு அப்போ இருந்து கூட்டணி இருந்தாலுமே மீண்டும் தொடர்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தன்மை வேறு. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியலே வேறு. கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆயிடுச்சு சொசைட்டி. தமிழ்நாடு ஒன்று மட்டும்தான் இப்போ வரைக்கும் அதில் மிஞ்சி இருக்கிறது. அந்த போலரைசேஷன் ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் கூட இருந்து ஒரு வெற்றியை வந்தது அப்படின்னா போலரைசேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இங்கே. இதெல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். நாளைக்கு அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அந்த அச்சம் காரணமாக தான் அவங்க வந்து நிறைய பேர் இன்னும் முடிவெடுக்க முடியாமல், இன்னும் 6-7 மாத காலம் இருக்கிற தேர்தலுக்கு அதுக்குள்ளாக ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம். இந்த பேட்டி மூலியமா நீங்க சொல்ற கருத்துக்கள் பார்க்குறப்ப, இல்லை அதிமுக தொண்டர்கள் வெளியே வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள், நீ அன்வர் ராஜா சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்க்குறப்ப, பிஜேபியோட அலையன்ஸ் வச்சது அதுவும் தேர்தலுக்கு ரொம்ப முன்கூட்டியே வச்சது தான் ஏடிஎம்கே செஞ்ச ஒரு பெரிய தவறு, எடப்பாடி செஞ்ச ஒரு பெரிய தவறு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? தவறெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அதிமுக வந்து யாரோடு வேணாலும் கூட்டணி வைக்கலாம். ஜனநாயகத்தில் எந்த கட்சியோடு வேணாலும் கூட்டணி வைக்கலாம். கமாண்டிங் பொசிஷன்ல இருந்திருக்கணும். அதுதான் இங்கே வந்து லீடர்ஷிப் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர் பேசுகிறாரு, நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு. இது மாதிரி வந்து எனக்கு இதுக்கு முன்னாலாம் ஜெயலலிதாலாம் பேசினதாகவே தெரியல. 2014 தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு கேட்டு அந்த பிரச்சாரம் நடந்தது. ஆனால் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு மோடி உள்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலர் முயற்சி செய்தார்கள் என்பது உண்மை. ஆனால் அவங்க யாருக்குமே அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கல. அது வந்து வேற ஒரு காலகட்டம். அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேல இல்லைன்றது நிறைய பேர், நான் சொல்லலை, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் உணர்ந்திருக்கிறாங்க இப்போ. அதனால தான் வந்து இந்த சலசலப்புகள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. ஹிந்துல வெளியான பேட்டியிலையும் எடப்பாடி பழனிசாமியோட அந்த மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்புடைய அந்த பயணத்தை ஒட்டி கூட்டணி ஆட்சி அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே நீங்கள் டீகோட் பண்ணி பேசுறீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ மேம்.